வணக்கம், நான் உங்கள் தாரா. இது அரக்கனின் அன்னப்பறவைகள் அத்தியாயம் 14. வைதேகியை மனதில் நினைத்து கொண்டே காரை ஓட்டிக்கொண்டிருந்த அக்னி எதிரே வரும் லாரியை கவனிக்காததால் பெரும் விபத்திற்கு உள்ளானான். அதிர்ஷ்டவசமாக அந்த லாரி ஓட்டுநர்கள் அவனை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்க்க குருவும் அங்கு விரைந்தான். தன் அண்ணனின் காதலை வைதேகி ஏற்றுக்கொள்ளாமல் இத்தனை நாள் இழுத்து அடித்தது இவையெல்லாம் அவன் மனதை போட்டு உழற்ற, மேலும் மருத்துவர்களும் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கையை விரிக்க மனமுடைந்து போனான் குரு. அந்த சமயம் வைதேகியும் ரேவதி அம்மாவும் அங்கே வந்து நிற்க அவர்களை சாடினான். பின்பு ரேவதி அம்மா வைதேகி பக்கம் இருக்கும் நியாயத்தையும் அவள் பயந்த சுபாவத்தை பற்றியும் விவரித்து கூறவே தன்னிலைக்கு வந்தான். பின் வைதேகி உள்ளே செல்வதைக் கண்டு ரேவதி அம்மாவுடன் சென்று பார்க்க அங்கே அவள் அக்னியிடம் மனமுருகி பேசிக்கொண்டிருந்தாள். எனக்கு அவகாசம் அளித்திருந்தால் நிச்சயம் உன்னை நான் விரும்பியிருப்பேன். உன்னை நான் வெறுக்கவில்லை. என்னிடம் வந்துவிடு மாமா என்று அவன் இத்தனை நாட்களாக கேட்க ஏங்கிக் கொண்டிருக்கும் அந்த வார்த்தைகளை கூறி அவனை அழைக்க அங்கு ஒன்றும் மாற்றமில்லை. அதற்கு அடுத்த நொடியே டாக்டர் அவர்களிடத்தில் முடிவினை கூற அங்கு ஒலித்தது அனைவரின் அழுகை சத்தம் மட்டும்தான். ஐம் சாரி மிஸ்டர் குருவர்மா, நாங்கள் ரொம்பவே ட்ரை பண்ணோம். பட் எங்களால் அவரை காப்பாற்ற முடியலை. அவரோட பல்ஸ் ரேட் ரொம்பவே கீழே இறங்கிடுச்சு. எங்களால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது என்று அவனது கையை பிடித்து இவர்கள் கூறவும் அவ்வளவுதான். குருவின் உலகமே நின்றுவிட்டது. அண்ணா என்று கதறிவிட்டான். ரேவதி அம்மாவோ ஐயோ தம்பி தம்பி என்று நெஞ்சில் அடித்து கொண்டு அழுக வைதேகிக்கு பேச்சே வரவில்லை. அவளுக்கு தொண்டை குழியில் குரல் அடைத்து கொண்டது. அழுகையும் வரவில்லை, பேச்சும் வரவில்லை. மூச்சு மட்டுமே மூக்கின் வழியாக சத்தமில்லாமல் சுவாசமாக வந்தது. சில வினாடிகள் அவ்வாறே இருந்தவள் என்ன நினைத்தாள் என்று தெரியவில்லை. அவனது நெஞ்சை போட்டு உலுக்கியவாறு மாமா மாமா என்று கதற ஆரம்பித்து விட்டாள். அவளால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இத்தனை நாள் வெறுத்து ஒதுக்கிய அந்த ஆடவன் தற்பொழுது தன் கண்முன்னே உயிரற்று கிடக்கிறான் என்பதை பெண்ணவளால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆம், அவளுக்கு அவனது செய்கை பிடிக்கவில்லைதான். இருந்தாலும் அவன் சாக வேண்டும் என்றெல்லாம் அவள் நினைக்கவே இல்லை. மாறாக தற்பொழுது அவள் மனமே இலகி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் அவள் முழுவதுமாக அறியும் முன்னரே கண்முன்னே பிணமாக கிடப்பதை கண்டு பெண்ணவள் நொறுங்கி போனாள். அனைவரும் அக்னி அருகே வந்து நின்று அக்னியின் பெயரை சொல்லி அழைக்க அப்பொழுது அவள் மாமா மாமா என்னை விட்டு போயிடாதேல், நோக்கு நான் இருக்கேன். இனி உங்களை வெறுக்க மாட்டேன் மாமா, வந்துருங்கோ மாமா என்று கூற அக்னியிடம் அசைவே இல்லை. ரேவதி அம்மா சற்று நேரம் பொறுத்து அக்னியின் கண்களை மூடிவிட மாமா என்று அழுதபடியே கூச்சலிட்டாள். அப்பொழுது அம்மாடி என்ன தாயாச்சு, ஏன் கத்துற? என்னத்தா, ஏதாச்சும் கெட்ட கனவு கண்டியோ என்று அங்கு ஒரு சத்தம் ஒலிக்க தன் முகம் முழுக்க ஆறு போல் ஓடிக்கொண்டிருந்த வேர்வையை விறுவிறுவென்று துடைத்தவாறு எழுந்து அமர்ந்தாள் வைதேகி. ஆம், இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவேதான். இத்தனை நாள் கண்டு பயந்து நடுங்கிய, அஞ்சி விலகி ஓடிய அந்த ஆடவன் தன் கண்முன்னே இறந்து கிடந்தது, தன் முன் அவன் உயிர் பிரிந்தது, அந்த தருவாயிலேயே தன் காதலை அவனிடம் கூறியது என அனைத்துமே அவள் செய்தது அந்த நிஜமற்ற பொழுதில்தான். ரேவதி அம்மாவை பார்த்தாள் வைதேகி. ரேவதி அம்மாவின் முகத்திலேயே அப்படி ஒரு பதற்றம். என்னமாச்சு? கெட்ட கனவு ஏதாவது கண்டியா? எதுக்கு இப்படி மாமான்னு சத்தம் போட்ட என்று அவர் கேட்க அவளோ ஒன்றும் பேச முடியாமல் அவர் மீது சாய்ந்து அழத் தொடங்கிவிட்டாள். என்ன தாயி, என்ன என்று நிறுத்தியவர் மனதிற்குள்ளேயே பாவம், சொந்தக்காரங்க யாராவது ஞாபகம் வந்திருக்கும் போல, அதனால தான் கனவு கண்டு ஏக்கத்தில் கத்தி இருக்குது புள்ள. சரி, சமாதானப்படுத்துவோம் என்றவாறு அவளது தலையை கோதி கொடுத்தார். அவளோ அழுது கொண்டே அது ஏம்மா, ஒரு விஷயம் வேண்டான்னு நினச்சிட்டு இருந்தா அது என்னை நெருங்கி நெருங்கி வருது. அது என்னை விட்டு விலகி போனா என்னால் அதை விட்டு தள்ளி வர முடியல. என்னதான் ஆறுது நேக்கு என்று அவள் கேட்க ரேவதி அம்மாவிற்கு அவள் கூற்றின் அர்த்தம் புரியவில்லை. ஏதோ கனவு கண்டு பயந்து போனவள் ஏதோ உளறுகிறாள் என்று நினைத்தவாறு அது ஒன்றும் இல்லம்மா, அது மனித இயல்புதான். இருக்கிறப்போ ஒரு பொருளோட அருமை நமக்கு தெரியாது. ஆனால் அது நம்மளை விட்டு போகும்போது தான் அதோட அருமை நமக்கு தெரியும். நான் இப்போ எதுவும் கேட்டுக்கல, கவலைப்படாத கண்ணு, ஒன்றும் இல்லை. இதோ நீ ஒன்றும் சாப்பிடல, அதான் கொஞ்சம் உனக்கு பாதாம் பால் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், கொஞ்சமாக குடித்தாயி என்று இவ்வளவும் கூறி முடிக்க அவள் பதிலுக்கு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அம்மா, அக்னி சார் எங்க என்று கேட்க ரேவதி அம்மாவிற்கு சற்று ஆச்சரியம்தான்.
ஏனென்றால் அவள் அக்னியை இதுநாள் வரை எங்கிருக்கிறார் என்று கேட்டதில்லை. சற்று தன்னிலைக்கு வந்தவர், தம்பி கார்ல வந்துட்டு இருக்குது தா, என்னாச்சு என்று வினவவும், அப்படியா, ஒன்றும் இல்லை, ஃபோன் போட்டேலா என்று கேட்க, இப்போ ஃபோன் போட்டேம்மா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப். இல்லைனா தம்பி வண்டி ஓட்டும்போது வழக்கமாக ஃபோன் பேசாது, அதனால இருக்கும் போல. ஒரு 50 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் போட்டு நான் வீட்டுக்கு வரேன், ஏதாவது சமைச்சு வைங்கன்னு சொல்லிச்சு. ஏண்டா கேட்குற என்று கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை என்று கூற, அவள் கண்களில் வழியும் கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை, வழிந்து கொண்டே இருந்தது. ரேவதி அம்மாவிற்கு இதற்கு அர்த்தம் புரியவில்லை. ஏனென்றால் அவளின் எண்ண ஓட்டங்கள் அவளை தவிர வேறு யாருக்கும் தெரியாதல்லவா. அவள் பாலை அருந்திய உடனே ரேவதி அம்மா சென்றுவிட அவர் சென்றதுதான் மிச்சம். கதவை சாத்தி கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். இன்னைக்கு என்ன ஆறது, அக்னி சாருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவளுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது, பெருமாளே அவளை நல்லபடியா ஆத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்கோ, அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று அழுது கொண்டே பெருமாளிடம் வேண்டினாள். ஏனென்றால் அவள் கண்ட கனவின் வீரியம் அப்படி. ஆனால் விந்தை என்னவென்றால் அவனது மரணம் மட்டுமே அவள் கண்முன்னே வந்து போனதை தவிர அந்த நேரத்தில் அவனுக்காக அவள் மனதில் பூட்டி வைத்திருந்த முளைத்து கொண்டிருந்த காதலை பற்றி அவள் சிறிதும் எண்ணி பார்க்கவில்லை. அவள் பேசிய அந்த காதல் வார்த்தைகள், அவன் மீது அவளுக்கு உதித்து கொண்டிருந்த அந்த பிரியம் எதுவும் அவளுக்கு நினைவில் இல்லை. அவள் நினைவை ஆட்கொண்டது எல்லாம் அவனது மரணம், கனவில் நிகழ்ந்த அந்த மரணம். அதனால் இன்னும் ஆடிப்போயிருக்கிறாள். அப்பொழுது 10 நிமிடத்தில் காரின் ஹாரன் சத்தம் கேட்க, ஓர் நொடி கால் தரையில் இல்லாமல் வேகமாக ஓடினாள் அந்த சிறு பெண்ணவள். அக்னி வந்துவிட்டார் என்று நினைத்து கொண்டே. இது நாள் வரை அவ்வாறு இருந்ததே இல்லை. அவன் வரும் சத்தமோ இல்லை அவன் கார் சத்தமோ கேட்டாலே அறைக்குள்ளேயே சென்று கதவை சாத்தி விடுவாள். அப்படிப்பட்டவள் தற்பொழுது அவன் வரவுக்காக வழி மீது விழி வைத்து காத்திருந்து அவன் வந்துவிட்டான் என்று அறிந்ததும் வேகமாக ஓடுகிறாள் என்றால் காதலின் மாயவித்தையை கண்டு வியப்பாகத்தான் உள்ளது. ஹாலிற்கு வந்தவள் வாசலை ஏக்கத்தோடு பார்த்து நிற்க உள்ளே குரு வந்தான். உடலை சுற்றி காயங்களோடு உடன் சில வேலையாட்களும் வர அவனை பார்த்த கணம் சிறிது நேரம் அக்னியை பற்றி மறந்துவிட்டாள். ஏனென்றால் அவன் காயம்பட்டு வந்திருந்தான். அவனிடம் வேகமாக ஓடிய வைதேகி, அண்ணா உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி அடிபட்டு வந்திருக்கேள், என்னன்னா சண்டைக்கு எதுவும் போனேலா, உங்களை யார் இப்படி அடிச்சா, ஐயோ இப்படியெல்லாம் கட்டு போட்டு இருக்கேளே என்று மூச்சு விடாமல் பதறியபடி கூறவும், அண்ணி ஒரு பிரச்சனையே இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, அது ஒரு சின்ன பிரச்சனை தான், நானும் அண்ணாவும் பேசி சமாளிச்சிட்டோம், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, லேசாக தான் கட்டு போட்டிருக்காங்க, நாளைக்கெல்லாம் சரியாயிடும். நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணி என்று குரு கேட்கவும், சாப்பிட்டேன் அண்ணா என்று கூற, சரிங்க அண்ணி, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், உங்களுக்கு எதுவும் வேணும்னா பசங்க கிட்ட கேளுங்க, அண்ணா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் என்று அவனே இவள் கேட்க வந்த கேள்விக்கு விடையை கூறிவிட சரி என்று தலையசைத்தவாறே அறைக்குள் சென்றாள். அக்னியை எதிர்பார்த்து காத்திருந்து ஓடி வந்தவளுக்கு பெருத்த ஏமாற்றமே மிஞ்சியது. உள்ளே சென்றவள் மெத்தையில் அமர்ந்து படபடப்போடு யோசித்து கொண்டிருந்தாள். குரு அண்ணா வந்துட்டா, ஆனா இவா மட்டும் வரல, அவளுக்கு என்னாச்சு, ஒரு வேளை என் கனவு என்றவாறு அவள் நினைக்கும் பொழுதே அவள் உயிர் பதறியது. ஐயோ பெருமாளே, அப்படியெல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாது, இப்போதான் அண்ணா சொன்னா ஏதோ பிரச்சனைன்னு, அதனால தான் சித்த தாமதமா வருவா போல என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவளது மனசாட்சி, அடியே வைதேகி, அதான் அவன் உன்னை கட்டாயப்படுத்தி கூட வச்சுட்டு இருக்கான்ல, அவனுக்காக எதுக்கடி காத்துட்டு இருக்க, நோக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்க அதற்கு விடை கூற முடியாமல் தவித்தாள் பெண்ணவள். காரணம், அவள் கொண்ட இரக்க குணமும் அவளுக்கே உரித்தான மென்மையும் அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தையெல்லாம் அவள் மனதில் துளி அளவும் நுழையவிடவில்லை. அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு நிம்மதி. இப்பொழுது அவனது விலகலே அவளை அவனிடம் நெருங்கச் செய்தது. அவன் இல்லாத கணங்கள் அவன் நினைவுகளில் தவித்து போனாள். ஆனால் அது காதல் என்று அறியாமலேயே அப்படி உழன்று கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்க அவன் சாக வேண்டும் என்று இப்பொழுது அவள் எவ்வாறு நினைப்பாள்? அதை அறியாது அவள் மனசாட்சி தூபம் போட அதற்கு விடை கூற முடியாமல் அழுது கொண்டே இருந்தாள். அப்பொழுது அவளுக்கு கனவில் தான் பேசிய அந்த வார்த்தைகள் நினைவிற்கு வந்தது. மாமா, நான் உங்களை காதலிக்கிறேன், உங்களை விரும்புகிறேன், கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருந்தேன்னா சத்தியமா என் விருப்பத்தை சொல்லி இருப்பேன், மற்றபடி நேக்கு உங்க மேல வெறுப்பெல்லாம் இல்லை என்று கூறிய வார்த்தைகள் அதை அப்பொழுது நினைத்து பார்க்கும் பொழுதுதான்
குழப்பத்தில் அலைகள் அவளை அடித்து சூறையாடின. என்னதான் நடக்கிறது நம் வாழ்வில்? அவனை நாம் வாழ்வில் இருந்து ஒதுக்க வேண்டும், எவனின் பிடியிலிருந்து அவன் நிழல் படாமலேயே விலகி ஓட வேண்டும் என்று நினைத்தோமோ, தற்பொழுது அவனின் மீது காதல் கொண்டு இவ்வாறு விஷயங்களை கனவில் பேசியிருக்கிறோம் என்று அதிர்ந்து போனாள். சாதாரண கனவுதானே என்று கடந்து செல்லவும் முடியவில்லை. காரணம், அந்த கனவு ஏற்படுத்திய தாக்கம் அப்படி. அந்த கனவில் நடந்த அக்னியின் மரணம் அவளுக்குள் நிஜம் போலவே இருக்க, அக்கணம் அவள் பேசிய வார்த்தைகளும் அச்சு பிசறாமல் நிஜமாகவே ஒலிக்க பதறி போனாள். இன்னைக்கு என்ன ஆறுதுன்னே தெரியல. ஒருவேளை நான் அவரை விரும்புறேனா? ஆனா அவ நல்லவாளா இல்ல கெட்டவாளா? மனுஷாலெல்லாம் கொல்றவா, துப்பாக்கியை வச்சு பொட்டு பொட்டுன்னு சுட்டு போட்டுட்டு போயிடுறா. இப்படியெல்லாம் பண்றவாள எப்படி நான் காதலிக்க முடியும் என்றவாறு அவளுக்குள் அவளே பேசிக்கொண்டாள். ஆம், சில சமயங்களில் அக்னி தனது எதிரிகளை தோட்டத்தில் வைத்தும் அவன் அறையில் வைத்தும், ஏன் சில சமயம் நடு ஹாலில் வைத்தும் சுட்டு தள்ளுவதை பார்த்திருக்கிறாள். ஆனால் அவளது நல்ல நேரம் அவன் இதைவிட கொடூரமாக அவர்களை தாக்கும் அந்த செயல்களை அவள் பார்த்ததில்லை. பார்த்திருந்தால் என்றோ இவளது இருதயம் துடிக்க மறந்திருக்கும். ஆக இப்படியொரு கொடூரனை எதற்கு தன் மனம் விரும்புகிறது? அவனிடம் ஏன் இத்தனை காதல் வசனங்களை கனவில் பொழிந்தது என்று குழப்பத்துடனேயே இருந்தாள். ஆனாலும் தற்பொழுது அவளது மனம் கிடந்து உழல்வது இதை நினைத்துத்தான். அவா எப்ப வருவா? ஏன் இன்னும் வரல? நேரம் இவ்வாறு சென்று கொண்டிருந்தது. அக்னி இன்னும் வந்தபாடில்லை. ரேவதி அம்மாவும் பொறுத்து பொறுத்து பார்த்தவர் என்னவென்று விவரம் தெரியாததால் அக்னியின் அலைபேசிக்கு அழைப்பு விடுக்க அவனும் எடுக்காது போனதால் என்னவென்று தெரியாது குருவிடம் கேட்டார். குருவும் அழைத்து பார்க்க அப்பொழுதும் அவன் எடுக்கவில்லை. அதனால் குருவிற்கு சந்தேகம் வந்தது. அப்பொழுது அக்னியின் காரில் இருந்த ஜிபிஎஸ்ஸை எடுத்து செக் செய்தான். ஆனால் அதுவோ செயலிழந்ததை கண்ட குருவிற்கு அதிர்ச்சி. உடனடியாக படுக்கையில் இருந்து எழுந்தவன் பாடிகார்ட்ஸை அழைத்து, டே, அண்ணா அந்த காரில் இருக்க ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஃபெயில்னு காட்டுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கு. இது கடைசியாக எந்த இடத்துல ஃபெயில் ஆச்சோ அந்த இடத்தோட லொக்கேஷன் இதோ இருக்கு, என்னன்னு போய் பாருங்கடா என்று கூற அவர்களும் சற்றும் தாமதிக்காமல் விரைந்தனர். ஜிபிஎஸ் காட்டிய அந்த இடத்தில் அக்னியின் வீட்டிலிருந்து 25 நிமிட பயண தொலைவில் இருந்தது. அவர்களும் அங்கு சென்று அரை மணி நேரத்தில் கால் செய்ய அப்பொழுது குரு எதேர்ச்சியாக போனை ஸ்பீக்கரில் ஆன் வைத்தான். ஆகவே ரேவதி அம்மா நிற்க அப்பொழுது கீழே தண்ணீர் குடிக்க வந்த வைதேகி அப்பொழுது எங்கே என்று கேட்கவும், அங்கே கேட்ட சலசலப்பில் என்னவென்று கதவிற்கு வெளியே வந்து நிற்க எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுது போனில் பேசிய பாடிகார்ட், அண்ணா, அது அக்னி அண்ணாவோட கார் பிளாஸ்ட் ஆயிடுச்சு என்று கூறியதுதான் மிச்சம். வெளியே இருக்கும் வைதேகி அதை கேட்ட மறுநொடி அடுத்து பாடிகார்ட் என்ன கூறினான் என்பதையெல்லாம் கேட்காமலேயே அக்னி சார் என்றவாறு அந்த அறைக்குள் வேகமாக கத்திக்கொண்டே ஓடிவர குரு ரேவதி அம்மா இருவருமே அவளை அதிர்ச்சியோடு பார்த்தனர். அதற்கு பிறகு பாடிகார்ட் கூறியது எதுவும் அவளுக்கு கேட்கவில்லை. அக்னி சாருக்கு என்ன ஆச்சுன்னா, அண்ணா அக்னி சாருக்கு என்ன ஆச்சு என்றவாறு குருவின் அருகே இருந்து கொண்டு குழந்தை போல் அழுது கொண்டே கேட்டாள். பாடிகார்ட் கூறியதை முழுவதுமாக கேட்ட குரு வைதேகியை பார்த்து சற்று அதிர்ந்து போய் நிற்க மறுநொடி சமநிலைக்கு வந்தவன் அவளுக்கு விளக்கும் பொருட்டு, ஐயோ அண்ணி, அது ஒன்னில்ல அண்ணாக்கு என்று கூறும் முன்னரே தொடர் அதிர்ச்சி ஏற்படுத்திய களைப்பில் வைதேகிக்கு லேசாக மயக்கமெடுக்க ரேவதி அம்மா அவளை பிடித்து கொண்டார். அவளுக்கு சற்று தண்ணீர் கொடுத்தார். அவளை அதிர்ச்சியுடன் பார்த்தவர், அக்கா அன்னிக்கு என்னாச்சு என்று கேட்க, தெரியல தம்பி, அப்போத்துல இருந்து பயந்தாப்லையே தான் இருந்தா, ஏதோ அசதியில வந்த மயக்கம்தான் போல, தோ இப்போ முழிச்சிரும் புள்ள, நீங்க அங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வாயா, எனக்கு ஈரக்கொலையே பதறுது, நல்ல வேளை நான் கும்புற சாமி தம்பியை காப்பாத்திருச்சு என்றவாறு தன் முந்தானையை கொண்டு வைதேகிக்கு விசிறிக்கொண்டே பேச குருவோ அங்கே பாடிகார்டிடம், டே அண்ணாவை பார்த்துக்கோங்க, நான் இதோ வரேன் என்று கூற, வேணாண்ணா, நாங்கள் பார்த்துக்கிறோம், இன்னும் 30 மினிட்ஸில் நாங்கள் வந்துடுவோம் என்று கூறினர். அடுத்த 25 நிமிடத்தில் மயக்கத்திலிருந்து எழுந்த வைதேகி எழுந்தவுடன் ஓவென்று அழத் தொடங்கினாள். ரேவதி அம்மாவோ, வைதேகி நான் சொல்றதை கேளு தாயி, நீ நினைக்கிற மாதிரி என்று கூறும் முன்னரே, அவளுக்கு என்னாச்சு, அவளுக்கு அவளுக்கு என்று திரும்பி திரும்பி கூறிக்கொண்டே இருந்தாள். அவளால் மூச்சு கூட ஒழுங்காக வாங்க முடியவில்லை. காரணம், தன் கனவில் கண்ட அந்த காட்சி தற்பொழுது நிஜத்திலேயே நடக்கிறது என்ற அதிர்ச்சி. கிள்ளி பார்த்து கூட உறுதி செய்து கொண்டாள். அவள் ரேவதி அம்மாள் கூறுவதையோ அருகில் வந்து நின்ற குரு கூறுவதையோ காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. அவளுக்கு மூச்சு மேலும் கீழுமாக வாங்கியது. நடக்கும் ஒன்றும் விளங்கவில்லை.
தன்னை சுற்றி ஏன் இவ்வாறு மாயஜாலம் போல் அனைத்தும் நடக்கிறது என்று குழம்பிக் கொண்டே இருந்தாள். நேக்கு ஒன்றும் தெரியாது, அவளுக்கு எதுக்கு இப்படி நடக்குது, அவா அவா என்று மேலே பேசவியலாது அழுது கொண்டிருந்தவளிடம் என்ன சொல்வதென்று ரேவதியம்மா கையை பிசைந்து கொண்டு நிற்க குருவிற்கோ இப்பொழுதுதான் புரிந்தது. மனதிற்குள் சிரித்தவன், அண்ணாவோட சைலண்ட் அட்டாக் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலையே. நடக்கட்டும் நடக்கட்டும் முருகா, நன்றியா. உன்கிட்ட போட்ட பெட்டிஷனை குறையில்லாமல் நிறைவேற்றிட்ட. உனக்காக அழகு குத்துறேன் பாராசா என்று கற்பனையிலேயே மகிழ்ச்சியில் துள்ளினான். அப்பொழுது, டேமிட், என் காரை நீ பிளாஸ்ட் பண்ணுறியா? மாவனை செத்தடா நீ. எப்படி எப்படி உனக்கு எதிராக எவிடன்ஸை திரட்டி ஊர் முன்னாடி விட்டு கேவலப்படுத்தினதுக்கு அப்புறமும் உனக்கு அறிவு வரல. உன்னை உசுரோடு விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா? அந்த திமிர் தாண்டா உனக்கு. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் என்றவாறு யாரிடமோ ஃபோனில் பேசிக்கொண்டே வந்து கொண்டிருந்தான் அக்னி. அவ்வளவுதான். அவன் குரலை கேட்டவுடன் உயிரற்ற உடலுக்கு மறுஜென்மம் கிடைத்தது போல் எழுந்து வேகமாக ஓடினாள் வைதேகி. அதை சற்றும் எதிர்பார்க்காத ரேவதி அம்மா, எங்கடிமா ஓடுற என்று கேட்க அவள் ஒன்றுமே பதிலளிக்கவில்லை. ரேவதி அம்மாவிற்கும் குருவிற்கும் அக்னி பேசிக்கொண்டு வந்தது அந்த அளவிற்கு கேட்டிருக்காது. காரணம், வைதேகி புலம்பிக் கொண்டிருந்ததை அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்ததால். ஆனால் இவளோ அவன் விடும் சுவாசத்திலேயே அவன் வருகிறான் என்பதை கவனித்து விட்டாள் போல. வேகமாக ஓடி ஹாலுக்கு சென்று நிற்க அப்பொழுது அவன் அருகே வர என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. சற்றும் தாமதிக்காமல் ஓடிச் சென்று அவனை இறுக அணைத்து கொண்டாள். அவ்வளவு நேரம் காட்டு கத்தி கொண்டு வந்த அக்னிக்கு இந்த வையம் சுழல்வது நின்று போனது. இது நாள் வரை தன் நிழலையும் அருகாமையில் விடாமல் அஞ்சி வெறுத்து ஒதுங்கியவள் தற்பொழுது தன்னை ஆசையாக வந்து அணைப்பதை பார்த்த அவனால் நம்பவே முடியவில்லை. தன்னை சுற்றி நடப்பது ஏது மாயமா, இல்லை மந்திரமா, இல்லை கனவா என்று உறுதி செய்ய தன்னை தானே கிள்ளி பார்த்து கொண்டான். வலியெடுத்தது. அவள் அவனை இறுக்கி அணைத்திருந்தாள். அவளது கை வளைவிற்குள் அவனது பாதியுடல் தான் அடங்கியது. அப்படிப்பட்ட ஆஜான பாகுவான அந்த 6 அடி மன்மதன் அந்த சிறு பெண்ணின் இந்த திடீர் செய்கையால் ஆடி போனான். ஆனால் சிறிது நேரம் கழித்து சற்று அந்த அதிர்ச்சி தளர தற்பொழுது அவன் மனதிற்குள் எண்ணற்ற உணர்வுகள். அந்த அணைப்பில் ஏதோ ஒரு ஏக்கத்தையும் சோகத்தையும் உணர்ந்தான் அவன். துவங்கி வைத்த இந்த யுத்தத்தில் வெற்றி காணும் படலத்தை வெகுவாக நெருங்குவதை அறிந்து கொண்டான். இவ்வாறு அவன் என்ன ஓட்டங்கள் திசை தட்டிலும் உலவிக் கொண்டிருக்க அந்த கன்னிகையோ அப்போதுதான் வாய் திறந்து, நோக்கு என்னாச்சு சார், இன்னைக்கு எவ்வளோ பயமா இருந்தது தெரியுமா? கனவுல அப்படி, இப்போ நிஜத்துல கார், எல்லாரும் அதை இதுன்னு சொன்னா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சார். நோக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு பெருமாள் கிட்ட வேண்டிண்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்களே நல்லபடியா ஆத்துக்கு வந்துட்டேல் என்றவாறு அவன் அணைப்பிலிருந்து சற்றும் விலகாமல் கேட்டாள். அந்த அணைப்பிலேயே அவன் ஆயுள் முழுவதையும் கடந்து விடுவான் போல அந்த அளவு இறுக அணைத்திருந்தாள் அவள். அவளுக்கே அறியாமல் அவன் அணைப்பு தந்த இதத்தில் அவன் மார்பு சூட்டில் லயித்திருந்தாள். ஆனால் இதை அவள் உணர்ந்து செய்யவில்லை. முற்றிலும் அதிர்ச்சியிலிருந்து விடுபட்ட நிம்மதியில் தன்னையும் மறந்து செய்திருப்பாள். ஆனால் அவள் ஒரு மென்மையான பூவை போன்றவள் என்பது அந்த அழகிய அணைப்பிலேயே அறிந்து கொண்டான் அக்னி. சிறிது நேரம் எதுவும் பேசாமல் இருந்தவன் அப்பொழுது தன் நிலைக்கு வந்தவனாக அவள் அணைப்பை விளக்காமல், இப்போ எதுக்கு இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்க? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இந்த மாதிரி 1000 விஷயங்களை பார்த்துருக்கேன். இதெல்லாம் சகஜம், சும்மா வந்து என்று அவளிடம் அவனுக்கே உரித்தான மென்மை என்று அவன் மட்டுமே சான்றிதழ் வழங்கும் தொனியில் கேட்டான். அவனது இடி போன்ற குரல் கேட்கவும் தான் இருக்கும் நிலை அறிந்து அவனை விட்டு பட்டென்று விலகினாள் பெண்ணவள். முகம் அவளையே அறியாமல் சிவந்திருந்தது. தலையை குனிந்து கொண்டாள். அக்னிக்கோ இது வடப்போச்சே என்பது போல முகத்தில் அடித்தார் போல் இருந்தது. அட, இந்த நாரவை வச்சுட்டு சும்மா இருந்த இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம குந்தானியோட அணைப்பில் இருந்திருக்கலாம். ச்சே, அக்னி காதல் டிபார்ட்மெண்ட்ல எப்ப பாரு அரியர் வச்சுட்டே இருக்கான் என்று அவன் மனசாட்சி ராகம் பாட அதன் கருத்தை ஆமோதித்தாலும் அதை பெரிதாக கண்டுகொள்ளாது தன் காதல் மங்கையை மீண்டும் பார்த்து, என்ன இப்போ எதுக்கு சும்மா இப்படி என்று அவன் முடிக்கவில்லை. நான் சும்மா எல்லாம் சொல்லலை சார், இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருந்தது. நோக்கு எதுவும் ஆயிடுதோன்னு சத்தியமா சொல்றேன் சார் என்றவாறு விம்மி விம்மி ஒரு குழந்தை போல் அழுது கொண்டே சொன்னாள் வைதேகி. சரி, அதுக்கு எதுக்கு இப்படி வந்து என்னை கட்டி பிடிச்ச? அவன் கேட்ட அடுத்த கேள்வியில் மீண்டும் வெட்கினாள். அதற்கு அர்த்தம் தெரியாது பிதற்றினாள். அது அது வந்து ஏதோ ஒரு எண்ணத்துல என்று தடுமாற,
அந்த ஏதோ ஒரு எண்ணத்துக்கு பேர் என்ன என்று அவன் குனிந்தபடியே கேட்க, நேக்கு நேக்கு தெரியல சார், ஆனால் ரொம்ப பயந்துட்டேன், அதனால தான் என்றவாறு அவள் கூறிவிட்டு அங்கே நிற்காமல் வேகமாக தன் பச்சை நிற பாவாடையை தூக்கி பிடித்தபடி உள்ளறைக்குள் ஓடினாள். அதற்கு மேல் அவன் மின்னல் பார்வைக்கு தன்னை இரையாக்காமல் அதில்தான் தன்னை அறியாமல் உருகுவதை உணர்ந்தும் உணராதவளாய், இப்படியே எவ்வளவு நாள் ஓடுவ? அதான் உன் மனசுல இருக்கன்னு இப்போ நல்லாவே காட்டி கொடுத்துருச்சே உன்னோட இந்த கட்டிப்பிடி வைத்தியம். ஆனா ஒன்று தெரியுது, நீ இதை இன்னும் காதல்னும் உன்னோட இந்த விலகல் அந்த காதல் கொடுத்த வெக்கம்னு உணரல. ஆனா இவ்வளோ தூரம் உன்னை மாற்றி என்னோட காதலை புரிய வச்ச எனக்கு அதை உனக்கு மனசார உடலார உணர வைக்க ரொம்ப நாள் எடுக்காது. ஆனால் முன்ன சொன்ன மாதிரி தாண்டி, இனி வர எல்லா உணர்ச்சிகளையும் நீ தான் முன்னெடுத்து வைக்க போற. உன்னை அப்படி பண்ண வைக்கிறேன். என்னோட ஆசை பொண்டாட்டி இனி அவ தான் ஃபுல் டியூட்டி பார்க்க போறா. மாமாவை லவ் பண்ணுற டியூட்டி. லவ் யூ டி மை அழகி என்றவாறு அவனுக்கே உரிதான கர்வம் கலந்த காதல் வடியும் சாயலில் மனதிற்குள் கூறினான் அந்த அசுர மன்மதன். காதல் வந்தா கடவுளே சாயிராப்ல, நம்ம மாமி மட்டும் என்ன விதிவிலக்கா மக்களே? குந்தானிக்கு இனி ஒரே லவ் 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 தான். இனிமே ஒரே அண்ணலும் நோக்கினாள் அவனும் நோக்கினாள் தான். மாமாவோட முரட்டு அவதாரத்துக்கு இனிமே பை பை சொல்லிட்டு போக புதுசா ரொமான்டிக் அவதாரம் என்ட்ரி கொடுக்கணும்னு சொன்னா நமக்கு கசக்குமா என்ன? காதல் மழையில சிறிது காமமும் இணைந்து இனி வரும் நாட்களில் தரப்போகும் அழகிய போதையில் தத்தளிக்க காத்திருங்கள் மக்களே. அடுத்த அத்தியாயத்துல கும்முன்னு நிறைய சமாச்சாரங்கள் காத்திருக்கு. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்த அத்தியாயத்துல மீட் பண்ணலாம். இனி வாரந்தோறும் அரக்கனின் அன்னப்பறவை இவள் வரும். ஸ்டோரி பற்றின அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.